ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்து இந்த புதிய நாளிலும் அவரை தொழுது கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இந்த நாளில் பேசுவாராக. இங்கே மெயினான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இங்கே பள்ளத்தாக்கு என்கிற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. இதிலே நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஆராயும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய சோதனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வியாதிகளையும் போராட்டம் கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றிலும் இந்த இடத்துல நாம பள்ளத்தாக்கு என்கிற காரியங்களை நாம் ஆராயப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசப்படுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை என்ன பண்ணுங்க, வெட்டுங்கள். அடுத்தபடியாக நாம் இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து இந்த வாய்க்கால்கள் அப்படின்னு சொன்னால் எதை குறிக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது ஆவிக்குரிய மாற்றத்தையும் இல்லை ஆவிக்குரிய மாறுதலையும் இங்கே நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த மாதத்துலன்னு சொன்னால், பள்ளத்தாக்கை போல இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வாய்க்கால்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குன்னு சொன்னா பிரச்சனை, வாய்க்கால்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு மாற்றம். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் கடன் பிரச்சனைகளும் நீங்க எதெல்லாம் தவித்து மூழ்கி என்னை விடுவிக்க கூடும் யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிற ஒரு அலையிலே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லாத காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பள்ளத்தாக்குகளையும் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை குறித்தோம். எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மாற்ற விரும்புகிறார், எப்பேற்பட்ட விஷயங்களை கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறார் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய சத்தியத்திற்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். முதலாவது காரியம் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9, 10, 11 இந்த 4 வசனங்களை வாசிப்போம். 8, 9, 10 மற்றும் 11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிறது இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். ஏனெனில்
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து வயது சென்றவளாயிருந்தோம் அவர் என்ன பண்றா? பிள்ளையை பெற்றா. ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், முதலாவது உங்களுடைய பள்ளத்தாக்கை எப்படி ஆண்டவர் மாற்ற போகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வழி நடத்துதல் விசித்திரமாக தோன்றினாலும் விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்து நமது கடமையாகும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் யோசனையா இருக்கலாம், ஆனால் தேவன் நடத்துகிற வழி நடத்துதல்ல நாம எப்படியாவது நம்ம அதை பின்பற்றி கீழ்ப்படிந்து கர்த்தர் என்ன திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம ஒப்பு கொடுத்து நாம நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதல் ஒண்ணுமில்லாதது போலதான் இருக்கும், விசித்திரமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் இதை கேட்டேன் ஆனா வேற ஒண்ணு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கிறேனே, ரொம்ப நாளா விசுவாசித்துட்டு இருக்கிறேனே, ரொம்ப நாளா ஜெபித்துட்டு இருக்கிறேனே, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்யவே இல்லையேன்னு சொல்லி நாம விசித்திரமா ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா ஆண்டவர் வேற ஒண்ணு ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசத்துடன் நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதுதான் செய்தார். உனக்கு நான் பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்ன போது சாராள் என்ன பண்ணா? நகைத்தான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவள் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. அவளுக்கு விசித்திரமா இருந்துச்சு, எப்படி நான் கர்ப்பம் தரிக்க முடியும், எனக்கு தான் 90 வயசு ஆயிருச்சே, எனக்குள்ள எப்படி இந்த மாற்றம் நடக்கும், ஒரு வயசான இந்த கிழவிக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு விசித்திரமான கேள்வியோடு அன்றைக்கு சாராள் இருந்தா. ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும், நீ கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்று சொன்னார். உன் விசித்திரமாக நீ எண்ணிக்கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நீ விசுவாசத்து கீழ்ப்படிந்து என் வாழ்க்கைக்கு நீ உண்மையா இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட விசித்திரமான காரியத்தை என் தேவனால செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை தான் சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இங்க வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியல, யாரு கூப்பிடுறாங்கன்னே தெரியல, யாரு அழைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனாலும் அந்த சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தான். அவன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றினவராயிருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. அன்னைக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாம ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் யார் என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனா யார் என்று சொல்லி நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம்னா என்ன நாம் அறிந்திருக்கிறோம், நம்பிக்கைனா என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட வார்த்தைகள் என்ன என்று தெரியாமலே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவர் யார், ஆண்டவருடைய வல்லமை என்ன, ஆண்டவருடைய பராக்கிரமம் என்ன என்பதை நாம் அறிந்திருந்தோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவரை விசுவாசிக்காமல் நாம் அநேக வழிகளில் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியங்கள் உங்களுக்கு விசித்திரமா இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கலாம், ஏமாற்றத்தை தருகிறது போல இருக்கலாம். ஆனால் என் தேவன் முடிவிலே ஒரு சம்பூர்ணமான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆண்டவர் ஆரம்பிக்கிறது லேசா ஆரம்பிக்கிறது போலதான் இருக்கும். ஏன்னா அவர் போடுற ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவனும் அசைக்க முடியாது, ஒருவனும் கொடுக்க முடியாது, ஒருவனும் தர முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு நாம தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு விசித்திரமா தோன்றலாம், ஆனால் அதை விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்து அதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா
உங்கள் பள்ளத்தாக்கில் கர்த்தர் வாய்க்கால்களை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு வேகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவன் கொடுக்க போகும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிகிறது, ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் எல்லாம் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய காரியத்தில் ஒரு சில கனத்திற்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஒரு சில கனவீனமான காரியங்களும் இருக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் கனவீனமான காரியங்களிலே அவர்கள் நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளணும். எப்படி தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட ஜெபிங்க, ஆண்டவரோட நேரம் செலவிடுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்குரிய காரியங்களை அவர் உங்கள் நிமித்தம் வைத்திருக்கிற என்ன திட்டமாயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை என்ன பண்ணுவாரு, தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு தேவ திட்டத்தை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்களை கொண்டு பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை கொண்டு உங்களுடைய திட்டம் என்னப்பா, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. உலகமோ உலகத்தின் காரியமோ எந்த ஆசீர்வாதமோ எந்த ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தராது. இந்த உலகம் கொடுக்கிற காரியங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் என் தேவன் கொடுக்கிறதோ அவைகள் நித்தியமானவைகள் என்று வசனம் சொல்கிறது. நித்தியமானவைகளை தேடுவோம், நித்தியமானவைகளை சார்ந்திருப்போம். இந்த உலகத்தில் வாழ போகிறது கொஞ்ச நாள், இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் நாம் உயிரோடு இருப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தேவ திட்டத்தை நாம் அறியாமல் வாழ்ந்தோம் சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையை அடைவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இரண்டாவது பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடந்த வசனத்திலோடு வாசித்தோம். தேவ திட்டம் என்ன என்பதை ஆபிரகாம் அறியாமல் இருந்தான். ஆனால் போக 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 அவனுடைய திட்டங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். இதிலிருந்து நம்ம வாழ்க்கை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் நம்மோடு பேசுவார், அவருடைய திட்டங்களை சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், மகனே உன்னை கொண்டு நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி காத்திருக்கிறேன். மகளே உன்னை கொண்டு நான் நிறைய காரியங்களை செய்ய போகிறேம்மா, நீ என்ன பண்ணு, என் சமூகத்தில் காத்திரு. மோசேக்கு தெரியல, ஆண்டவர் அவனை கொண்டு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ தான் என் ஜனங்களை வழி நடத்த போகிற அப்படின்னு. உடனே அவனுக்கு பயம் உண்டாயிடுச்சு. நான் எப்படிப்பா நான் இதை நடத்த முடியும்? ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா சாதாரணமாக கொடுத்துட மாட்டார். அவனை பார்ப்பார், அவன் எப்படி இருக்கிறான், அவனை ட்ரெயின் பண்ணுவார், அவனை பயன்படுத்துவார், அதற்கேற்ற அவனை உருவாக்குவார். அவனை உருவாக்காமல் ஆண்டவர் சும்மா ஒரு விஷயத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார்.
அதுக்காக தான் அவனை அரண்மனையில் 40 வருஷமா மோசேவை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு அவனுடைய தேவனுடைய திட்டத்தை தெரியல. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், அவன் ஆண்டவரை நெருங்காத வரைக்கும் அவனுடைய திட்டம் என்னன்னு அறியல. ஆனால் ஒன்ஸ் அவன் தேவ திட்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனை பல லட்ச ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கூட நினைக்கலாம், ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் கர்த்தர், பிள்ளைகளே உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு தான் இந்த குடும்பத்தை நான் கட்ட போகிறேன், உன்னை கொண்டு தான் இந்த வேலையில் நான் நிலைநிறுத்த போகிறேன், உன்னை கொண்டு தான் இந்த ஊழியத்தை நான் செய்ய போகிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள், ஆண்டவரே நான் எப்படி செய்வேன்னு கேட்காதீங்க, நான் எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். உங்களுடைய காரியங்களை தேவன் அறியாம ஒன்றும் உங்களுக்கு இடத்துல எதை காரியத்தை கொடுக்க மாட்டார். மோசேக்கு திக்குவாயம் மந்தனாமன்னு சொல்லி மோசேக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என் தேவனுக்கு தெரியும். அதை தெரியும் அவனுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவனை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் எப்பயும் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் பார்க்கவே மாட்டார். நான் குறை உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி நீ கதறி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், என்னைக்கும் குறைகளை ஆண்டவர் பார்க்க மாட்டார், அதுக்குள்ள இருக்கிற நிறைவை தான் ஆண்டவர் பார்ப்பார். தேவ திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் என்ன செய்ய உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ அதை முடிக்காம நாம் இங்கிருந்து கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இங்கிருந்து கடந்து போய் நீங்கள் வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்கள் திட்டம் முடியாமல் நான் சாகக்கூடாது. இந்த உலகத்தில் உங்கள் திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து அதை செய்து முடித்து தான் நான் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். கர்த்தர் அதை கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகளிலே வாய்க்கால்களை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுக்க போகும் காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் முன்கூட்டியே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், உங்கள் பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் எபேசியர் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது காரியம் என்ன சொன்னால், மனித சாத்தியங்கள் முடிவடையும் பொழுது என் தேவனுடைய அற்புதம் தொடங்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை மனுஷனை நம்பி இது செஞ்சிருவான் அதை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கலாம். அவன் எனக்கு உதவி செஞ்சிருவான், அவன் எனக்கு செஞ்சிருவான், அவன் எனக்கு கொடுத்துருவான், அவன் கொடுக்குற பணத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது அல்ல. நீ யாரை நம்புகிறியோ, யாரை விசுவாசிக்கிறியோ, யாரை உறுதியா பிடிச்சுக்கொள்ள இவன் செய்வான்னு சொல்லி நம்பியிருக்கிறியோ அவன் தான் உன்னை முதல்ல ஏமாத்துவான். அவன் ஏமாத்தும் பொழுது ஆண்டவர் அவருடைய தொடக்கத்தை உன்னுடைய காரியங்களில் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்வார். நீ ஜெபிச்சுட்டு மனுஷனை நம்பினேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய கிரியை தான் செய்வார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்னு வசனம் சொல்லுது. நம்ம யாரையும் நம்பி யாரையும் விசுவாசத்தை வாழணும் இல்ல, தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவ பிள்ளை இருக்கிறான், அவன் யாரையும் நம்பி வாழல, அவனுடைய சகோதரனை நம்பி இருக்கிறான். என் அண்ணன் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான், என்னை பாதுகாத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி இருந்தான். ஆனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா?
அவனை அவங்க தகப்பன் இடத்துல என் தம்பி செத்துட்டான்னு சொல்லி எடுத்துன்னு போய் குழியில் போட்டாங்க. அப்புறம் எடுத்து அங்கே ஒருத்தங்கிட்ட விற்று போட்டாங்க. அவ்வளோதான். அவங்க அண்ணன் நினைச்சான், அவ்வளோதான், அவன் திட்டம் முடிஞ்சிச்சு, அவனுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, இனி அவன் நிமித்தமாய் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சான். மனுஷன் நினைக்கிறது அதுதான். உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் ஜோலி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனி அவன் மேலே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி உன்னை நிமித்தமாய் அவன் வைத்திருக்கிற திட்டம் அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய திட்டத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் திட்டத்தை முடிக்கலான்னு நினைச்சானா அது முடியாது. ஏன்னா தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற மனுஷன் யாருன்னு தெரியுதா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவங்க அண்ணன் மாருங்க அவங்கள குழியில் போட்டாங்க. அவங்களே மறுபடியும் குழியிலேருந்து எடுத்தாங்க. அவனை அடிமையாக கொண்டு போகும்படியாக விற்று போட்டாங்க. அவ்வளோதான், அவன் வேலை முடிஞ்சிச்சு. யோசேப்பு இனி வரமாட்டான், யோசேப்பு இனி மேலே வரமாட்டான், யோசேப்பு அவ்வளோதான், அவனோட சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்மாரெலாம் நினைச்சாங்க. ஆனால் யோசேப்பை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் வேற, மனுஷன் வச்சிருக்கிற திட்டம் வேற. ஒருவேளை உங்களை மனுஷன் மேலோட்டமா இருக்கிற கண்களினால பார்க்கலாம், ஆனால் என் தேவன் உங்களை வேறு விதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏலி தாவீதை தன்னுடைய ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தான், ஆனால் ஆண்டவரோ அவனை அரசனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் வேறு. மனுஷன் ஒருவேளை உன்னை கீழே தள்ளலாம் நினைக்கலாம், உன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவனை உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் வேறு. அதை நம்பி விசுவாசிங்க. உங்கள் பள்ளத்தாக்களை வாய்க்கால்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, யோசேப்பு எப்பேற்பட்ட வாழ்க்கையில நடந்தான்னு சொன்னா, அவனுடைய அண்ணன்மார்களுக்கோ தகப்பனுக்கோ அவன் படி அளக்கும்படியாக அவனை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நன்மையான காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். உங்க வாழ்க்கையில சாத்தியம் இல்லாத காரியங்களை சாத்தியப்படுத்துகிற தேவன். மனுஷன் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இருந்துதான் ஆண்டவர் உன் தேவ திட்டத்தை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலையும் அங்க என்ன பண்ணாங்க, சிங்க கெபியில போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, எல்லாத்திலையும் அவன் சாப்டர் க்ளோஸ் தான் நினைச்சாங்களே கண்டி. ஆனால் தானியேலை குறித்து வைத்துதான தேவ திட்டம் வேற. அவனை சிங்கங்களிலிருந்து என்ன பண்ணார், காப்பாற்றினார். அங்க எரிகிற அக்கினி சூளையிலிருந்து அவனை காப்பாற்றினார். தேவ திட்டம் மாத்திரம் உங்க மேல இருந்ததுன்னு சொன்னா ஒருவனால உங்களை தொட முடியாது, ஒருவனால உங்களை அழிக்க முடியாது, ஒருவனால உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவ திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து உங்கள் பள்ளத்தாக்கிலே நீங்கள் வாய்க்கால்களை வெட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வாய்க்கால்களை நீங்கள் வெட்டும் பொழுது அங்கே என்ன நடக்குது தெரியுமா? எடுத்தால் அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியுமா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 16ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போமா? மறுபடியுமா 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். உங்க வாழ்க்கையில மாற்றம் அந்த வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்களா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் இந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தண்ணீரை நிரப்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது. அடுத்து 18ஆம் வசனம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், ஒண்ணுமே இல்லாத காரியம். நீ மலை போல நினைச்சிட்டு இருக்கலாம், இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது விசித்திரமா இருக்குதேன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி உங்ககிட்ட சொல்றாரு, நீ மேலாய் நினைச்சிட்டு இருக்கிற காரியம் எனக்கு எப்படி அற்பமான காரியம். அற்பமான காரியமா? ஒண்ணுமே இல்லாத காரியம். ஒண்ணுமே இல்லாததுக்காயா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர்.
ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு தான் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் அற்பமாய் நினைக்கிற காரியத்தை தான் இன்னைக்கு நீங்க மேலானவைகளா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது காரியம், இந்த கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபுரியும் உங்க கைகளில் நான் என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து வெட்டி தூத்து என்றான். மறுநாள் காலமே வழி செலுத்தும்படி நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. நீங்க பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டுற வரைக்கும் தண்ணி வராது. உங்களுடைய பள்ளத்தாக்கின் காரியங்களை மாறுகிற வரைக்கும் தண்ணீர் வராது. நீங்க என்னைக்கு உங்க பள்ளத்தாக்கின் போராட்டத்தில் மாற வேண்டும், மாற்றத்தை கொண்டு வருகிறீங்களோ, தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீருற்று நீர் அப்படின்ற போன்ற ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்று சொல்லி நீங்கள் முன்கூட்டியே அறிய வேண்டும். மனுஷன் ஒருவேளை தேவ திட்டத்துக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம். நீ உன் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம், உன் காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் மனுஷன் எப்போ உன்னை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அதே இடத்தில் என் தேவன் ஒரு துவக்கத்தை உன் வாழ்க்கையில உருவாக்க போகிறார். எனக்கு தேவனை விசுவாசிங்க. தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தேவனை மாத்திரம் சார்ந்திருப்போம், தேவனையே உறுதியாய் பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய பள்ளத்தாக்கிலே நீங்கள் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீரூற்றையும் தண்ணீரையும் கொடுப்பார். தேவன் தாம் என்ற வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை